தேவன் நமக்கு எப்படி இருக்கிறார் என்பதை நாம் கேட்டோம். இது ஒரு பூரண பாதுகாப்பு. சில பேர் குழந்தைகளாக இருக்கிறவர்கள் சந்தோஷமாக இருப்பார்கள் என்றால் அவர்களுக்கு பெற்றோர்கள் இருக்கிறார்கள் என்று சந்தோஷமாக இருப்பார்கள். ஆனால் முதிர் வயதாக இருக்கிறவர்களுக்கு பார்த்தால் சில பேருக்கு எந்த நம்பிக்கையுமே இல்லாது போல தோன்றும். ஏனென்றால் பிள்ளைகள் இல்லாமல் இருப்பார்கள். அல்லது சில பேருக்கு பெற்றோர்கள் இறந்திருப்பார்கள், அவர்களுக்கு தாய் தகப்பன் இருக்க மாட்டார்கள். இப்படி எந்த நிலைமையில் இருந்தாலும், அல்லது இவர்கள் பாக்கியவான்கள் இவர்கள் துர்பாக்கியவான்கள் அப்படின்னு சொல்லுகிறது போல எதுவுமே இல்லை என்கிறதான். ஆகவே இங்கே உட்கார்ந்திருக்கிற எல்லாருமே என்ன செய்யலாம்? கர்த்தருக்குள் சந்தோஷமாய் திடமனதாக நாம் இருக்கலாம். ஏதோ சில பேர் எனக்கு பின்புலம் நிறைய இருக்கிறது என்பதை நினைத்து சந்தோஷப்படுகிறதில்லை, எனக்கு எதுவும் இல்லை என்பதை நினைத்து சோர்வடைகிறதும் இல்லை. அப்படி இல்லை. தேவன் நம் எல்லாருக்கும் அவர் போதுமானவராயிருக்கிறார். அவர் ஒருவருக்கும் அவர் எல்லாரையும் முதிர் வயதாக இருந்தாலும் சரி, இளைஞராக இருந்தாலும் சரி, குழந்தையாக இருந்தாலும் சரி, எல்லாரையும் அவர் என்ன செய்கிறார்? அவர் அதே கரிசனை, அந்த குழந்தைக்கு காட்டுகிற அதே கரிசனை தான் முதிர் வயதாக இருக்கிறவர்களுக்கும் அவர் காட்டுகிறார். ஆகவே எப்படி இருக்கலாம்? நாம் சந்தோஷமாய் பூரண இளைப்பாறுதல் உள்ளவராக நாம் இருக்கலாம். நாம் கடைசியிலே நாம் பார்த்தோம், நாம் எல்லாரும் சேர்ந்து என்ன செய்தோம்? தேவன் நமக்கு இப்படி இருக்கிறார் என்று சொல்லி அவரை மையப்படுத்தினோம், அவரை ஸ்தோத்தரித்தோம், அவருக்கு நன்றி கூறினோம். அதற்காக அது ரொம்பவும் நல்லது. நாம் இந்த விசுவாசத்திலே நிலைத்திருந்து நம்மை குறித்து எப்பொழுதுமே என்ன செய்யக்கூடாதுன்னா கவலைப்படக்கூடாது. நம்மை குறித்து கவலைப்படுகிறது, நம்மை குறித்து பாரப்படுகிறது, நம்மை குறித்து சோர்ந்து போகிறதை விட்டு நாம் வெளியிலே வந்தால்தான் மற்றவர்களுக்கு ஏதாவது என்ன செய்ய முடியும்? ஏதாவது நாம் செய்ய முடியும். நாம் வாசிக்கிறோம், இப்போ நாம் வாசித்த அதே வசனத்தை போலவே 135வது சங்கீதத்திற்கு வாருங்கள். 135வது சங்கீதம். அதில் ஒரு நல்ல வார்த்தை இருக்கும். 135வது சங்கீதத்தில் 15ஆம் வசனத்திலிருந்து பாருங்கள். சங்கீதம் 135 15ஆம் வசனத்திலிருந்து, அஞ்ஞானிகளுடைய விக்கிரகங்கள் வெள்ளியும் பொன்னும் மனுஷருடைய கைவேலையுமாக இருக்கிறது. அவைகள் வாயிருந்தும் பேசாது, அவைகளுக்கு கண்ணிருந்தும் காணாது, அவைகளுக்கு காதிருந்தும் கேளாது, அவர்களுடைய வாயிலே சுவாசம் இல்லை. இப்போ இதெல்லாம் என்ன அப்படின்னு கேட்டால், இதெல்லாம் அந்த மற்ற இன்றைக்கு உலக ஜனங்கள் தெய்வம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறவைகள். அவைகளுக்கு எல்லாம் இருக்கிறது, ஆனால் என்ன இல்லைன்னு கேட்டால் ஜீவன் இல்லை. அது கண்ணிருந்தும் அது என்ன செய்யப்பட்டிருக்கிறது? வாயிருந்தும் பேசாது, கண்களிருந்தும் காணாது, காதுகளிருந்தும் கேட்காது அப்படின்னு சொல்லி. இப்போது நம்முடைய தேவனோ இப்படி இல்லை. அவர் நம்மோடு கூட பேசுகிறவராயிருக்கிறார், நம்மை பார்க்கிறவராயிருக்கிறார், நம்மை கேட்கிறவராயிருக்கிறார் அப்படின்னு சொல்லி நாம் சந்தோஷப்படுகிறோம். நல்லதுதான். நம்முடைய தேவன் பேசாத கல்லோ மரமோ இல்லை, அவர் பேசும் தெய்வம். இப்போ என்னென்னா, இப்போ அந்த அவைகளை அடுத்த வசனம் என்ன எழுதப்பட்டிருக்கிறது? 18வது வசனம், அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிறவர்களும் யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள் அப்படிங்கிறது. அவைகளைப் போலவே அவர்கள் கண்ணிருந்தும் பார்க்க மாட்டார்கள், வாயிருந்தும் பேச மாட்டார்கள், காதிருந்தும் கேட்க மாட்டார்கள். அவைகள் எப்படி இருக்கிறதோ அவைகளைப் போல தான் அவைகளை நம்புகிற, அவைகளை வணங்குகிற எல்லாரும் அப்படி இருக்கிறார்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சரி, இதையே இப்படி திருப்பி போட்டால் எப்படின்னு கேட்டால், இப்போ நாம் யார்னா பேசுகிற தெய்வத்தை வணங்குகிறோம், கேட்கிற தெய்வத்தை வணங்குகிறோம், அக்கறைப்படுகிற, விசாரப்படுகிற, கவலைப்படுகிற
மற்றவர் மேல் பரிதாபப்படுகிற நம்முடைய ஆண்டவரை குறித்து வாசிக்கிறோம். அவர் திரளான ஜனங்களை கண்டபொழுது என்ன செய்தார்? மனதுருகினார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். அப்போ அவர் யார்? மனதுருகிற தேவன். இப்படியெல்லாம் இந்த தெய்வத்தை யார் வணங்குகிறது? நாம் தான் வணங்குகிறோம். அந்த தெய்வங்களை அதை அவர்கள் வணங்குறாங்க, அவங்களும் அதை போலவே இருக்கிறாங்க. ஆமாம், அவங்க அப்படி தான் இருப்பாங்க. ஆனால் இப்போ நான் சொல்கிறேன், என்னுடைய தெய்வமோ அப்படி இல்லை. என்னுடைய தெய்வம் பேசுகிற தெய்வம், என்னுடைய தெய்வம் அன்பு கூறுகிற தெய்வம், என்னுடைய தெய்வம் விசாரிக்கிற தெய்வம், என்னுடைய தெய்வம் மன்னிக்கிற தெய்வம் அப்படின்னு சொல்லி நான் பேசுகிறேன். சபையிலே வந்து ஆராதிக்கிறேன், பாடல் பாடுகிறேன், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறேன், நல்லது. ஆனால் இப்போ என்ன நடக்க வேண்டும் அப்படின்னு சொன்னால், இப்போ இவர்களைப் போலவே எழுதியிருக்கிறது போல என்ன ஆகிவிடக்கூடாதுன்னா, அப்போ இப்படி மாற்றுக்கருத்து வர வேண்டும் அல்லவா? என்ன மாற்றுக்கருத்து வர வேண்டும்? அவைகள் அப்படிப்பட்டவைகள். ஆகவே அவைகளை நம்புகிறவர்கள், அவைகளை வணங்குகிறவர்கள் எல்லாரும் அப்படியே இருக்கிறார்கள் என்று சொன்னால் அது பரவாயில்ல, அது பரவாயில்ல. உலக ஜனங்கள் மன்னிப்பதில்லை, உலக ஜனங்கள் நேசிப்பதில்லை, உலக ஜனங்கள் தனக்கானதை தேடுகிறார்கள், உலக ஜனங்கள் மற்றவர்களுக்கு நன்மை செய்வதில்லை அப்படின்னு சொன்னால் அது சரிதான். ஏனென்றால் அவர்கள் நம்புகிற அவைகளும் எப்படி இருக்கிறது? அவைகளும் அப்படிப்பட்டவைகள் தானே, அவைகளும் அப்படிப்பட்டவைகள் தான். சாத்தான் எப்பொழுதும் தனக்கானதை தேடுகிறான், தன்னுடைய மகிமையை தேடுகிறான், தன்னுடைய இச்சையை தேடுகிறான், தன்னை எல்லாரும் தூக்கி கொண்டு போக வேண்டும் என்று விரும்புகிறான், தன்னை ஆராதிக்க வேண்டும் என்று விரும்புகிறான். நேற்று யூடியூப்பில் ஒரு படத்தை ஒன்றை பார்த்து கொண்டிருந்தேன். அது ஒரு கேரளாவில் இருக்கிற ஒரு தெய்வத்தை வழிபடுகிற ஒரு அம்மா. அந்த அம்மாவை பற்றி வீடியோ எதாச்சியாக நான் பார்த்து கொண்டிருந்தேன். அதை பார்த்து கொண்டிருக்கும்போது எனக்கு வேறொன்றும் வரல, ஒரே ஒரு சம்பவம் தான் ஞாபகத்துக்கு வந்தது. அந்த அம்மாவுடைய பிறந்தநாள் அன்னைக்கு அந்த அம்மாவுடைய கால்களை ஒரு தட்டிலே வைத்து என்னென்னமோ போட்டு கழுவுறாங்க. பால் ஊற்றி கழுவுறாங்க, மற்றதெல்லாம் ஊற்றி கழுவுறாங்க. அப்போ எனக்கு டக்குன்னு ஞாபகம் வந்தது என்னன்னு கேட்டால், இங்கே நம்முடைய தெய்வம் எப்படிப்பட்டது? நம்முடைய தெய்வம் யார்? நம்முடைய தெய்வமோ அவரை பின்பற்றுகிறவர்களுடைய கால்களை அவர் கழுவுகிறார். இங்கே எப்படி இருக்கிறது, அங்கே எப்படி இருக்கிறது பாருங்கள். ஒரு குருநாதரை, ஒரு மார்க்க தலைவியை அவர்களை பின்பற்றுகிறவர்கள் அவருடைய பாதங்களை கழுவுகிறார்கள். ஆனால் இங்கேயோ தான் குருவென்று சொல்லுகிறார், ஆண்டவர் என்று சொல்லுகிறார், போதகர் என்று சொல்லுகிறார். அவருடைய பாதங்களை சீசர்கள் எல்லாரும் கழுவி, சந்தனத்தினால் கழுவி, பாலினால் கழுவி, நெய்யினால் கழுவி இருந்தால் பரவாயில்ல, நன்றாக இருக்கும் அந்த கடைசி ராபோஜனத்திலே. ஆனால் கடைசி ராபோஜனத்தில் என்ன நடக்கிறது? சீசர்களுடைய கால்களை பாருங்கள். இதுதான் நம்முடைய தெய்வம். அவர்களுடைய தெய்வம் அப்படி அல்ல. அந்த தெய்வத்தினுடைய ஆவி இறங்கினவர்கள் எல்லாரும் என்ன செய்வார்கள் கேட்டால் அப்படி தான் நடந்து கொள்வார்கள். இந்த தெய்வத்தினுடைய ஆவி இறங்கினவர்களோ எப்படி நடந்து கொள்வார்கள்? அந்த தெய்வத்தினுடைய ஆவி இறங்கினவர்கள் எல்லாரும் தங்களை முக்கியப்படுத்துவார்கள். யார் குருநாதரோ அவர்களை தோளில் தூக்கிட்டு போவாங்க, அவருடைய பாதங்களை கழுவுவார்கள், முத்தமிடுவார்கள். என்றால் அந்த தெய்வம் அப்படிப்பட்டது. அது தன்னை ஆராதிக்க சொல்லி தூண்டுகிற தெய்வம். ஆனால் இந்த தெய்வமோ எப்படிப்பட்டது? தன்னை பின்பற்றியவர்களுடைய கால்களை கழுவின தெய்வம். ஆகவே நாம் ஒன்றை தெளிவாய் புரிந்து கொள்ள வேண்டும். இன்னொன்று, நமக்கு இருக்கிற மிகப்பெரிய பொறுப்பு என்னன்னு கேட்டால், அது வாயிருந்தும் பேசாது, அது அப்படிப்பட்டது இப்படிப்பட்டது, அதை நம்புகிறவர்களும் அப்படி தான் இருப்பார்கள். அதனால் அதை பற்றி பேச்சில்லை. ஆனால் இப்பொழுது நான் ஒரு உன்னதமானதை கண்டுபிடித்திருக்கிறேன், உன்னதமான தெய்வத்தை நான் அடைந்திருக்கிறேன், அவரால் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறேன், அவருக்குள் பிழைக்கிறேன், அவருக்குள் அசைகிறேன், அவர்தான் எனக்கு எல்லாம், எனக்கு இனி எந்த கவலையும் இல்லை, நான் பூரண பாதுகாப்பில் இருக்கிறேன், எனக்கு இப்போ எடுக்கிற பாலிசி பிறந்ததிலிருந்து மரணம் வரைக்கும் எனக்கு ஏற்கனவே என்ன செய்து விட்டது, பாலிசி எடுத்தாகி விட்டது அப்படின்னு பேசுகிறவர்கள் எப்படி இருக்கணும்? இப்படி இருக்க மாதிரி இந்த மாதிரி என்ன செய்யக்கூடாது, எழுதப்படக்கூடாது. 130 சங்கீதத்தில் என்ன வாசித்தோம்? அவைகளை பண்ணுகிறவர்களும் அவைகளை நம்புகிற யாவரும் அவைகளைப் போலவே இருக்கிறார்கள். இப்போ அவர்கள் பேச மாட்டார்கள், அன்பு கூற மாட்டார்கள், சிரிக்க மாட்டார்கள்,
ஆறுதலடைய பேச மாட்டார்கள், மன்னிக்க மாட்டார்கள், பழிவாங்க துடிப்பார்கள், கசப்பை வைத்து கொண்டிருப்பார்கள். ஆனால் நானோ, என்னுடைய தெய்வமோ என் பாவத்தையெல்லாம் மன்னிக்கிறவர், என்னை ரட்சிக்கிறவர், என்னை ஆறுதல் படுத்துகிறவர், என்னை அணைத்து கொள்கிறவர் என்று நான் சொல்லும் பொழுது, இப்போ நான் எப்படி இருக்க வேண்டும்? என்னுடைய தெய்வம் எப்படி இருக்கிறதோ அப்படி நான் மாறி இருக்க வேண்டாமா இல்லையா? நான் அதை காண்பிக்க வேண்டுமா இல்லையா? ஆகவே அருமையான சகோதர சகோதரிகளே, அதாவது 2 விதமான தேவனை மையப்படுத்துகிறது இருக்கிறது. ஒன்று, நாம் அடைந்த நன்மைக்காக நாம் தேவனை சபையிலே மையப்படுத்துகிறோம். அது நல்லது. ஆமாம், நான் என்னத்தையெல்லாம் பெற்று கொண்டிருக்கிறேனோ, அனுபவிக்கிறேனோ, அவைகளுக்கு எல்லாவற்றைக்கும் நான் என்ன செய்யணும்? ஆண்டவர் சொன்னார் அல்லவா 10 குஷ்டரோகிகளுடைய கதையிலே, அவனுடைய குஷ்டரோகம் நீங்கி சொஸ்தமானான். அவன் இப்பொழுது அந்த மற்ற எல்லாரும் என்ன செய்திருக்க வேண்டும்? எல்லாரும் தேவனை மையப்படுத்த வந்திருக்க வேண்டும். ஆனால் அவர்கள் வரவில்லை. ஒருவன் மட்டும்தான் திரும்பி வந்தான். அதுபோல் நாம் என்ன செய்கிறோம்னு கேட்டால், நாம் நன்றி மறக்காதவர்களாக இருக்க வேண்டும். தேவனை மையப்படுத்துவதற்கு நாம் என்ன செய்யக்கூடாது? நாம் ஒரு நாளும் சபைக்கு வரும்பொழுது நாம் வெளிரங்கமாக ஒருவேளை ஜெபிக்காவிட்டால் பரவாயில்ல, ஆனால் நாம் எல்லாரும் துதிக்கும் பொழுது நாம் தேவனை மையப்படுத்த வேண்டும். ஆனால் இது மட்டும் போதுமான்னு கேட்டால் இது மட்டும் போதாது. இந்த வசனத்தை பாருங்கள். மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே, மத்தேயு 5ஆம் அதிகாரம் மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். மத்தேயு 5ஆம் அதிகாரம் 16வது வசனம். இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மையப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்களுக்கு முன்பாக பிரகாசிக்க கடவது. அதாவது நான் பெற்ற நன்மைக்காக, நான் பாவத்திலிருந்து விடுதலையானதற்காக, தேவன் என்னை பாதுகாத்ததற்காக, தேவன் என்னை ரட்சித்ததற்காக நான் ஆண்டவரை மையப்படுத்துகிறேன். இது ஒன்று, இது நல்லது. ஆனால் இப்பொழுது அடுத்த மகிமைப்படுத்தல் நடக்கணும். அது என்ன மகிமைப்படுத்தல்? இந்த உலகத்தில் இருக்கிற எல்லாரும் தேவனை மையப்படுத்த வேண்டும், ஒருவர் பாக்கி இல்லாமல். அது எப்படி நடக்குங்க? சொல்லுங்க பார்க்கலாம். தேவனை அறிந்தவர்கள் தான் அவரை தேவன் என்று மையப்படுத்துகிறார்கள். மழை பெய்கிறது அவராலே, சூரியன் உதிக்கிறது அவராலே, இந்த பூமியில் இருக்கிற எல்லா நன்மைகளும் அவராலே தான் இருக்கிறது அப்படின்னு தேவனை அறிந்தவர்கள் மையப்படுத்துகிறார்கள். தேவனை அறியாதவர்கள் அவர்கள் வேறு ஏதோ ஒன்றுக்கு அந்த மகிமையை கொடுக்கிறார்கள், அல்லது ஏதோ ஒரு தத்துவத்திற்கு அந்த மகிமையை கொடுக்கிறார்கள். அது வேணால் அப்படி போயிட்டு போகட்டும். ஆனால் ஒன்று இருக்கிறது, எல்லாரும் தேவனை மையப்படுத்த முடியும். அது எப்படி சொல்லுங்களேன்? எல்லாரும் தேவனை மையப்படுத்துவார்கள், தேவனை மையப்படுத்த முடியும் அப்படின்னா அது எப்படி நடக்கும்னா, எல்லாரும் தேவனை தனிப்பட்ட முறையில் அறிந்து மையப்படுத்துவார்கள் என்று இல்லை, அப்படி கிடையாது. ஆனால் தேவனை அறிந்த ஜனங்கள், கிறிஸ்தவர்கள், சீசர்கள் அவரை மையப்படுத்துவார்கள். இது ஒரு மகிமை தேவனுக்கு. இன்னொரு மகிமை என்ன? அந்த அதிகாரத்தில் என்ன வாசித்தோம்? மத்தேயு 5ஆம் அதிகாரத்தில், இவ்விதமாய் மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு தேவனை, பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மையப்படுத்துவார்கள். ஆமாம், இந்த ரெண்டுமே சம்பவிக்க வேண்டும் சகோதர சகோதரிகளே. இல்லை என்று சொன்னால் தேவனுடைய நாமம் எல்லாருடைய வாயினாலும் மகிமைப்படாது. அப்போ நம்முடைய பொறுப்பு என்னன்னு கேட்டால், நானும் என் வாயை திறந்து மகிமைப்படுத்த வேண்டும், என்னை பார்க்கிறவர்கள் அவர்களும் வாயை திறந்து என்ன செய்ய வேண்டும்? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். இந்த 2 விஷயங்களுமே நடக்கணும். அப்பொழுதுதான் ஒரு கிறிஸ்துவனுடைய வாழ்க்கை பூரணமான வாழ்க்கையாய் மாறும் என்று சொல்லலாம். ஆனால் என்னை பார்க்கிறவர்கள் எல்லாரும் அப்படி மையப்படுத்தும்படிக்கு, தேவனை மையப்படுத்தும்படிக்கு அவர்களுக்கு ஒன்றும் அந்த எதிர்த்தரப்பு வாய்கள் அவர்கள் ஒன்றுமே செய்கிறதில்லை, நடக்கிறதில்லை. ஆனால் நானும் வாரம் தேவனை மையப்படுத்துகிறேன், தேவனுடைய சபைக்கு வருகிறேன் அப்படின்னு சொன்னால் அது ஒரு பாதி பகுதி தான். அப்போ எல்லாரும் தேவனை எப்படி மையப்படுத்த முடியும் அப்படின்னா, நம்முடைய நற்கிரியைகளை கண்டுதான். அப்போது நம்மை குறித்து எப்படி எழுதப்படக்கூடாதுன்னா, அந்த 135ஆம் சங்கீதத்தில்
பேசாத, கேட்காத, பார்க்காத அந்த தெய்வத்தை பண்ணுகிறவர்கள் எப்படி இருக்கிறார்களோ அப்படியே அவர்களும் இருக்கிறார்கள் என்கிறது போல ஆய்விடக்கூடாது. இப்போ நம்மை பார்க்கிறவர்கள் இவர்கள் பேச மாட்டார்கள், இவர்கள் சிரிக்க மாட்டார்கள், இவர்கள் மன்னிக்க மாட்டார்கள், இவர்களோடு சேர முடியாது அப்படிங்கிறது போல் என்ன செய்து விடக்கூடாது, அப்படிங்கிறது போல் இருக்கக்கூடாது. நாம் இந்த உலகத்தை விட்டு பிரிந்து வாழ வேண்டும், அதில் எந்த சந்தேகமும் இல்லை. பிரிந்து வாழ வேண்டும் என்று சொன்னால் நாம் அவர்கள் செய்கிற பாவங்களுக்கு உடன்படக்கூடாது, அவர்களுடைய வழிகளுக்கு நாம் போய்விடக்கூடாது. ஆகவேதான் ரட்சிக்கப்பட்ட புதிதிலே இப்படிப்பட்ட ஒதுங்குதல் நமக்கு மிகவும் பாதுகாப்பானது. இப்பொழுதும் சொல்லுகிறேன், பரிசுத்தாவினால் அபிஷேகிக்கப்படாத வாலிய பிள்ளைகளுக்கும் சொல்லுகிறேன். என்ன சொல்லுகிறேன்னா, நீங்கள் தள்ளி இருங்கள், மற்றவர்களோடு கூட இருக்கிற உறவிலே நெருக்கமாக போகாதிருங்கள், தள்ளி இருங்கள் அப்படின்னு சொல்லுகிறது நல்லது. ஏனென்றால் இவர்களுக்கு அதை எதிர்த்து போராடக்கூடிய அந்த கிருபை, அந்த பலன் இல்லாதபடினாலே நாம் தள்ளி இருப்பது நல்லது. ஆனால் அதே நேரத்திலே சகோதரர்களே, நம் மூலமாக இப்போ இயேசு கிறிஸ்துவுக்கு எத்தனையோ ஒரு பெயர்கள் உண்டு. இயேசு கிறிஸ்துவுக்கு தீர்க்கதரிசியானவர், மேசியா அப்படின்னு, அல்லது இப்படி எத்தனையோ பெயர்கள் உண்டு அவருக்கு. ஆனால் பரிசேயர் அவருக்கு ஒரு பேர் வச்சாங்க. அந்த பேர் உங்களுக்கு ஞாபகம் இருக்குதா? என்ன பேர்? பாவிகளுக்கு சிநேகிதன் அப்படின்னு சொல்லி பெயர் வச்சாங்க. அவங்க அதாவது அவரை குற்றப்படுத்துறதுக்கும் அவரை கேவலப்படுத்துறதுக்கும் அந்த பெயர் வச்சாங்க. ஆனால் அந்த பெயர் தான் அவருக்கு என்னது? சிறந்த பெயர். அந்த பெயர் தான் அவருக்கு சிறப்பான பெயர் என்று சொல்லலாம். அவர்கள் வச்சது அவரை கேவலப்படுத்தணும், அவரை அசிங்கப்படுத்தணும். அப்படின்னா பரிசேயர் சதுசேயர் எல்லாரும் பாவிகளை விட்டு தூரமாக இருப்பார்கள், பாவிகளை கீழாக பார்ப்பார்கள், பாவிகளோடு பேச மாட்டார்கள், பாவிகளோடு சிரிக்க மாட்டார்கள், பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட மாட்டார்கள், அவர்கள் ஜாதி பார்ப்பார்கள். ஆனால் இங்கே ஒருத்தர் வருகிறார், அவர் பாவிகள் தங்களை தொடுவதற்கு, உதாரணமாக சகோதரர்களே, லூக்கா புஸ்தகத்திலே 3 இடங்களில் இருக்கும். ஒன்று 7ஆம் அதிகாரத்தில் நாம் வாசிக்கிறோம். அங்கே என்ன நடந்ததுன்னு கேட்டால், அந்த பாவியான ஸ்திரீ அவரை தொட்டு அவருடைய பாதத்தை முத்தமிடுகிறாள், அவளுடைய பாதத்தை முத்தமிடுகிறாள். இதையே நீங்கள் ஒரு பரிசேயனிடத்திலே போய் நடப்பிக்க முடியுமான்னு கேட்டால், எப்படி நடப்பிக்க முடியும்? 10 அடி தூரத்தில் நீ இம்மட்டும் வராதே, நான் பரிசுத்தவான், நீ பாவி, நீ அங்கேயே நில், நீ வாசப்படி மிதிக்காத, வாசப்படியில் ஏறிடாத அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. ஆனால் இவரோ எப்படிப்பட்டவராயிருக்கிறார்? ஒரு பாவியான ஸ்திரீ. அவள் அந்த சமுதாயத்திலே எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டவர்கள். பெண்களே கூட அந்த பெண்ணை பார்க்க மாட்டார்கள். அவளை பார்க்காதீங்க, அவளை வீட்டுக்குள்ளே சேர்த்தாதீங்க, அவளை அவள் கூட பேசாதீங்க, அபச்சாரம் அப்படின்னு என்ன செய்திருப்பார்கள். இந்த பாவியான ஸ்திரியை அதே ஊரில் இருக்கிற மற்ற ஸ்திரீகள் கூட என்ன செய்திருக்க மாட்டார்கள், ஏறெடுத்து பார்க்க மாட்டார்கள். ஆனால் இங்கே ஒரு மனிதர் இருக்கிறார். அவர் அவருடைய அந்த வசனத்தை பாருங்கள். லூக்கா எழுதின சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம் 38வது வசனத்தை பாருங்கள். லூக்கா 7ஆம் அதிகாரம் 38வது வசனம். அவருடைய பாதங்களின் அருகே பின்னாக நின்று அழுது கொண்டு அவருடைய பாதங்களை தன் கண்ணீரினால் நனைத்து தன் தலைமயிரினால் துடைத்து அவருடைய பாதங்களை முத்தம் செய்து பரிமள தைலம் பூசினாள். இது ஒரு பரிசேயனுடைய வாழ்க்கையிலே அவனுடைய வாழ்க்கையிலே இந்த மாதிரி சம்பவமெல்லாம் நடக்காது, நடக்கக்கூடாது, நடக்க முடியாது. ஏன்? அவர் எல்லாரும் பரிசுத்தவான்கள். நீ எப்படி என்னை தொடலாம் அப்படின்னு தான் இருப்பார்கள். அதுபோல் சகோதரர்களே, இந்த உலகத்திலே நாம் இப்படி யாராவது நம்மிடத்திலே வர முடியுமா? சொல்லுங்களேன். இப்படி யாராவது, அதாவது நான் சொல்லுகிறதை தயவுசெய்து தவறாய் விளங்கிக் கொள்ளாதிருங்கள். நாம் பேசுகிற பரிசுத்தம் சரிதான், நாம் நடக்கிற நடக்கை சரிதான். ஆனாலும் கூட அதில் ஏதோ ஒரு தவறு இருக்கிறது. அது என்ன தவறு அப்படின்னு கேட்டால்,
அது ஏதோ ஒன்று. இயேசுவினிடத்திலே இயேசு பாவிகளுக்கு சிநேகிதராக இருந்தார். திரும்பவும் சொல்லுகிறேன், நான் சொல்லுகிறதை தவறாய் விளங்கிக் கொள்ள வேண்டாம். ஒரு வாலிபன் அல்லது சிறு பிள்ளைகள் அல்லது சபைக்கு புதிதாய் வருகிறவர்கள், இவர்களுக்கு எல்லாருக்கும் இந்த பலன் இருக்காது. இப்போ இயேசுவுக்கு இருந்த பலன் இவர்களுக்கு இருக்காது. இயேசு கிறிஸ்து 33 வயதிலே அல்லது 32 வயதிலே அவர் எந்த களங்கமும் இல்லாதவராக அவர் இருந்தார். அந்த ஸ்திரீ அவரை தொடும் பொழுது, அவருடைய பாதத்திலே முத்தமிடும் பொழுது அவ்வளவு அன்பு நிறைந்தவராக இருந்தார். அவர் அப்படியே ஒரு தெய்வீக அன்போடு கூட அவளை பார்த்தார். அப்போது இந்த மாதிரி ஒரு பாவியான ஸ்திரீ, ஒரு ஊரில் விபச்சார ஸ்திரீ அப்படி வர முடியுமா அப்படின்னு கேட்டால், நாம் பரிசுத்தவான்கள் நாம் அப்படின்னு இல்லை. நான் பரிசுத்தத்தை தவறென்று சொல்லவில்லை சகோதரர்களே, திரும்பவும் தவறாய் புரிந்து கொள்ளக்கூடாது. நம்முடைய நீதியிலே ஏதோ ஒன்று இருக்கிறது, அது ஏதோ ஒன்று நடக்கவில்லை. நம்முடைய நீதி நம்மை உயர் ஜாதிக்காரராய் மாற்றிவிட்டதோ என்று நினைக்கிறேன். ஆமாம். அதே போல் லூக்கா 14ஆம் அதிகாரத்தை பாருங்கள். லூக்கா 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரம் 1-2 வசனத்தை பாருங்கள். சகல ஆயக்காரரும் பாவிகளும் அவருடைய வசனங்களை கேட்கும்படி அவரிடத்தில் வந்து சேர்ந்தார்கள். அப்பொழுது பரிசேயரும் வேதபாரகரும் முறுமுறுத்து, இவர் பாவிகளை ஏற்றுக்கொண்டு அவர்களோடு கூட சாப்பிடுகிறார் என்றார்கள். இயேசு கிறிஸ்து சகோதரர்களே, பாவிகளை ஏற்றுக்கொள்வது மட்டுமல்ல, அவர்களோடு கூட உட்கார்ந்து சாப்பிட்டார். இதெல்லாம் ஒரு பரிசேயனுடைய வாழ்க்கையிலே அல்லது யாராவது நடக்குமான்னு கேட்டால் அதெல்லாம் நடக்கவே நடக்காது. ஆனால் சமுதாயத்திலே புறக்கணிக்கப்பட்டவர்கள், தாழ்ந்த ஜாதியார் அல்லது பாவிகள் என்று முத்திரை கொடுத்தப்பட்டு ஒதுக்கப்பட்டவர்கள், தெருவிலே தங்குகிறவர்கள், அவர்களோடு கூட போய் உட்கார்ந்து கொண்டு அவர்களிடத்திலே அவர்கள் சேர்ந்தார்கள். சேர்ந்து ஏதோ ஒரு குருநாதரை போல் இல்லை, அவர்கள் உட்கார்ந்து கொண்டிருக்கிற அந்த இடத்திலே போய் உட்கார்ந்தார். அவர்களோடு கூட என்ன செய்தார்? அவர் சாப்பிட்டார். அவர்கள் என்னத்தை கொடுத்தார்களோ அதை சாப்பிட்டார் அவர். பாருங்கள் சகோதரர்களே, நாம் சகோதரர்களே, நாம் கிறிஸ்துவத்தை ஏற்றுக்கொண்டோமே தவிர நம்முடைய சம்பிரதாயங்களையும் நம்முடைய மதிப்பையும் நாம் இன்னும் விடவில்லை. நான் இன்ன ஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டு சபைக்கு வந்தவன் என்று சொல்லி இன்னைக்கு வரைக்கும் எண்ணிக்கொண்டிருக்கிறோமே தவிர இல்லை, இயேசுவை போல இன்னும் மாறல. நீ இன்ன ஜாதியிலிருந்து ரட்சிக்கப்பட்டேன்னு சொல்லுகிறல, என்ன பிரயோஜனம் இந்த உலகத்திற்கு? உனக்கு வேணாது மரியாதையாக இருக்கலாம், ஆனால் இந்த உலகத்திற்கு என்ன பிரயோஜனம்? நீ இப்படியே வாழ்ந்து செத்து போய்விடுவாய், யாருக்கு என்ன லாபம்? ஆனால் இயேசுவை பாருங்கள், அவரோ பாவிகளோடு உட்கார்ந்து சாப்பிட்டார். அதாவது துயரம் என்ன அப்படின்னு கேட்டால், சரீரமான சபையிலே கூட இந்த இது வரல அப்படின்னு சொன்னால் அப்புறம் எப்படிங்க உலகத்தில் வரும்? சரீரமான சபைக்குள்ளே கூட நான் ஜாதி பார்க்கிறவனாய், கௌரவம் பார்க்கிறவனாய், மதிப்பு தேடுகிறவனாய் இருந்தால் நான் எப்படி உலகத்திற்கு நான் செல்ல முடியும்? இல்லை 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 இயேசு சகோதரர்களே, அவர்களோடு கூட சேர்ந்து என்ன செய்தார்? அவர் சாப்பிட்டார். அதே போல் லூக்கா 19ஆம் அதிகாரத்தை வாருங்கள். லூக்கா 19ஆம் அதிகாரத்தில் இதெல்லாம் இயேசுவை பற்றியதான அவருடைய வாழ்க்கையை தான் உங்களுக்கு காண்பிக்கிறேன். இது எங்கே நமக்கு பொருந்துமோ அங்கே அது பொருந்தட்டும். லூக்கா 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். லூக்கா 19ஆம் அதிகாரம் 7வது வசனம். அதை கண்ட யாவரும் இவர் பாவியான மனுஷனிடத்தில் தங்கும்படி போனார். அந்த நைட்டு அவர் அங்கே தான் தங்கியிருந்தார். முதல்ல என்ன வாசித்தோம்? ஒரு பாவியான ஸ்திரீ, யாருமே தொடுவதற்கு இடங்கொடாத ஒரு ஸ்திரீ. பெண்கள் கூட சக பெண்கள் கூட அவள் அந்த பெண்ணை, வேறொரு பெண்ணை போய் தொட முடியாது. என்னை தொடாதே அப்படின்னு பெண்களே ஒதுங்கிக் கொள்வார்கள். ஆனால் அப்படிப்பட்ட ஒரு பெண் அவருடைய பாதத்தை தொட்டு முத்தமிட்டு அவள் நினைக்கிறாள். அங்கே இன்னொரு இடத்திலே வாசிக்கிறோம், அவர்களோடு கூட சேர்ந்து அவர்கள் என்ன சாப்பிடுகிறார்களோ
அந்த சாப்பாட்டை உட்கார்ந்து அவர் சாப்பிடுகிறார். இங்கே என்ன வாசிக்கிறோம்? பாவியான மனுஷனிடத்தில் அந்த சகை வீட்டிற்கு யாருமே போக மாட்டார்கள். சகோதர சொல்ல யாரும் போக மாட்டார்கள். ஏனென்றால் சகை ஒரு பாவியான மனுஷன், அவன் வரி வசூலிக்கிறவன், அவன் ஜனங்களுக்கு விரோதி என்று எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்டு ஓரம் தள்ளப்பட்டு கிடக்கிற மனுஷன். அவனுக்கு பணம் இருந்தது, ஆனால் சமுதாயத்திலே ஏற்றுக்கொள்ளப்பட்டவனாக அவன் இல்லை. ஆனால் நாம் பார்க்கிற அதிசயம் என்னன்னு கேட்டால், இயேசு அவனுடைய வீட்டில் போய் தங்கினார் அப்படின்னு சொல்லி வாசிக்கிறோம். ஆகவே அருமையான சகோதர சொல்லி, இதெல்லாம் இயேசுவை பற்றினதான வாழ்க்கை. இப்போ நம்முடைய ஜீவியத்திலே சகோதர சொல்ல நம்மை பார்க்கிறவர்கள், நாம் திரும்பவும் அதே வசனத்திற்கு வருவோம், மத்தேயு 5ஆம் அதிகாரத்திற்கு நாம் வருவோம். அது என்னன்னா, நம்மை பார்க்கிறவர்கள், நம்மோடு கூட பழகுகிறவர்கள், நம்மோடு கூட பேசுகிறவர்கள், நம்மோடு கூட வாழ்க்கையிலே புழங்குகிறவர்கள், அவர்கள் நம்மை பற்றி என்ன செய்யணும்? தேவனை மையப்படுத்த வேண்டும். அந்த வசனத்தை பாருங்கள். அந்த மத்தேயு 5ஆம் அதிகாரத்திலே, மத்தேயு 5ஆம் அதிகாரம், அது ஒரு கட்டளையோடு கூட அந்த வசனம் இருக்கும். இல்லை, அதற்கு அடுத்த 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். எப்படி தேவனை மையப்படுத்த முடியும், மற்றவர்கள் எப்படி தேவனை மையப்படுத்துவார்கள் அப்படின்னா, 7ஆம் அதிகாரம் 12வது வசனம். ஆதலால் மனுஷர் உங்களுக்கு எவைகளை செய்ய விரும்புகிறீர்களோ அவைகளை நீங்களும் அவர்களுக்கு செய்யுங்கள். இப்படி செய்தால் என்ன நடக்கும்? என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டால், அவர்கள் பரலோகத்தில் இருக்கிற தேவனை நம்மை பற்றி, சும்மா இல்லை, நம்மை பற்றி. அப்போது நம்மை பற்றி சகோதரர்களே, கிறிஸ்துவத்தை அநேகம் பேர் ஏற்றுக்கொள்கிறதில்லை. இன்றைக்கு கிறிஸ்துவத்தை அநேகம் பேர் ஏற்றுக்கொள்கிறதில்லை. அதற்கு காரணம் பல உண்டு, அதற்கு அவர்களுடைய சொந்த காரணங்களும் உண்டு, அதே நேரத்தில் சில காரணங்களும் உண்டு. அது கிறிஸ்துவர்களை பற்றின தவறான கருத்துகளும் உண்டு. இவர் பின்பற்றுகிறது தான் கிறிஸ்துவம் என்று சொன்னால் அந்த கிறிஸ்துவம் எனக்கு வேண்டாம். அவர் எங்களைப் போல தான் இருக்கிறார், எங்களைப் போல பேசுகிறார், எங்களைப் போல முறுமுறுக்கிறார், எங்களைப் போல பிறரை மன்னிப்பதில்லை, எங்களைப் போல கசப்பு வைத்திருக்கிறார், எங்களைப் போல விரோதம் வைத்திருக்கிறார், எங்களைப் போல வேலை ஸ்தலத்திலே ஓப்பி அடிக்கிறார், எங்களைப் போல ஒழுங்காக வேலை செய்கிறதில்லை. அப்புறம் அந்த தெய்வத்தினிடத்தில் என்ன விசேஷம் இருக்கிறது? சகோதரர்களே, ஒரு டிராக்ஸை எடுத்து ஒரு ஊருக்கு போய் கிறிஸ்து உங்களை நேசிக்கிறார் அப்படின்னு கொடுத்துட்டு அந்த ஊரை விட்டு கடந்து போகிறது ரொம்ப எளிது. இன்றைக்கு அது கூட முடிகிறதில்லை. அப்படிப்பட்ட கொடிய காலங்களுக்குள்ளே வந்திருக்கிறோம். ஒரு டிராக்ஸ் கொடுக்க போனாலே இன்றைக்கு என்ன இல்லைன்னு கேட்டால் உடனே போலீஸுக்கு சொல்லுகிறார்கள். ஆனால் நான் அதை சொல்லுகிறேன், அது ஒரு பொதுவான ஊழியம். நான் ஒரு டிராக்ஸை எடுத்துகிட்டு போகிறேன், இயேசு உங்களை நேசிக்கிறார், அவர் உங்களை ரட்சிப்பார் அப்படின்னு சொல்லி ஒரு டிராக்ஸை கொடுத்துட்டு அப்படியே போயிட்டே இருக்கிறேன். இது ஒரு வாழ்க்கை, இது ஒரு ஊழியம் என்று சொல்லலாம். ஆனால் இதை விட அல்லது எது பெரிது அப்படின்னு கேட்டால், அதான் இது ஒன்றை கொடுக்குறோம், அப்புறம் அந்த ஊருக்காரை பற்றி எனக்கு எதுவும் தெரியாது, நான் இந்த ஊருக்கு போனேன், அவர்களுக்கு டிராக்ஸ் கொடுத்தேன்ட்டு போயிடலாம். அது தவறல்ல, அது செய்கிறார்கள், செய்யணும். அதை பற்றி நானும் அதை வாஞ்சிக்கிறேன், நானும் அதற்கு அந்த ஊழியங்களை நானும் என்ன செய்கிறேன், நினைக்கிறேன். ஆனால் எது கடினமானது அப்படின்னு கேட்டால், எது கடினமானது அப்படின்னா, ஒரு ஊரில் 25 வருஷமாக நான் குடியிருக்கிறேன், 30 வருஷமாக குடியிருக்கிறேன். என்னோடு கூட எல்லா ஜனங்களும், எல்லா ஜாதிக்காரர்களும், பாவிகளும், பரிசுத்தவான்களும், உயர் ஜாதி, கீழ் ஜாதி, பணக்காரன், ஏழை, எல்லாரும் என்னோடு கூட பழகுகிறார்கள். எல்லார் வீட்டிற்கும் நான் போகிறேன், எல்லாரோடு கூட பழகுகிறேன். சிலர் என்னை ஏமாற்றுகளும் இருக்கிறார்கள், எனக்கு உதவி செய்யலும் இருக்கிறார்கள். எல்லாம் கலந்து அதே ஊரில் அதே ஜனங்கள் மத்தியிலே நான் வாழ்ந்து கொண்டே இருக்கிறேன். இப்போது கடைசியில் நான் ஒரு தொழில் செய்கிறேன். அந்த தொழிலையும் தொழிலினாலே நிறைய பேர் அதை என்னோடு கூட தொழில் செய்கிற ஜனங்களும் உண்டு, அதை பெற்றுக்கொண்டவர்களும் உண்டு, அல்லது சாதாரணமாக என்னோடு கூட பழகிறவர்களும் உண்டு. இப்போ இதனுடைய முடிவில் என்ன நடந்திருக்க வேண்டும் சொல்லுங்களேன். எனக்கு பக்கத்து வீட்டில் ஆட்கள் உண்டு, அல்லது நான் வேலைக்கு போகிற இடத்துல எனக்கு பழகிறவர்கள் உண்டு, அல்லது என்னுடைய உறவினர்கள் உண்டு. இப்படி கடைசி முடிவிலே என்ன நடந்திருக்க வேண்டும் சொல்லுங்களேன், என்ன நடந்திருக்க வேண்டும்? என்னை பற்றி அவர்கள் கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளாமல் இருக்கலாம்,
நான் அவங்க வணங்குற தெய்வத்தை நான் ஏற்றுக்கொள்ளைங்க. ஆனால் அந்த மனுஷனிடத்தில் அவர் ஒரு நல்ல மனுஷன், இயேசு கிறிஸ்துவை அவர் வழிபடுகிறார். அவர் ஒரு நாளும் என்னை பண விஷயத்தில் என்னை ஏமாற்றலை. ஒருபோதும் என்னோடு கூட அவர் சண்டை போட்டதே கிடையாது. ஒரு நாளும் இதே மாதிரி நம்முடைய சொந்தக்காரர்களும் சொல்லணும். சொந்தக்காரர்களுடைய அநேக விஷயங்களை நம்மால் ஏற்றுக்கொள்ள முடியாது. அவர்கள் செய்கிற பாரம்பரியங்களுக்கும் சடங்குகளுக்கும் நாம் போக முடியாது சில நேரங்களில். ஆனால் அவர்களுக்கு ஒன்று தெரிந்திருக்க வேண்டும். அதை மட்டும் செய்துவிட்டு நாம் வேறு எதையுமே செய்யாமல் இருந்தால் ஒன்றும் தெரியாது. எந்த நேரத்தில் செய்ய வேண்டும் என்று சொன்னால், அவர்கள் வியாதி படுக்கையிலே கிடக்கும் பொழுது, ஒரு வியாதியாக இருக்கும் பொழுது அவர்களை ஒரு ஃபோன் பண்ணி விசாரிங்க. ஒருவேளை அவங்க கிடா வெட்டு கூப்பிட போது நான் வரமாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் அதோடு கூட காரியம் முடிந்து போகிறதில்லை. ஆனால் அவர்கள் படுகிற பிரயாசங்களில், அவர்களுடைய வியாதி நேரங்களில், அவருடைய தோல்வி நேரங்களில் எல்லாம் பணம் இருக்கும்போது எல்லோரும் சேர்ந்துக்கிட்டு பண்ணுவாங்க. அப்போல்லாம் நம்மளை யாரும் மதிக்க மாட்டாங்க. மதிக்காட்டி பரவாயில்ல, நான் யாரிடத்திலையும் மதிப்பை தேடுகிறதில்லை. ஆனால் நானும் என்ன செய்கிறேன், கிறிஸ்துவனுடைய அன்பை அவர்களுக்கு எப்பொழுது காண்பிக்கலாம் என்று காத்து கொண்டிருக்கிறேன். காத்து கொண்டிருந்து ஒரு நேரத்தை ஆண்டவர் தருவார். அந்த நேரத்திலே போய் மற்ற எந்த சொந்தக்காரரும் கண்டுகொள்ளாத ஒரு நேரம் என்று ஒன்று இருக்கிறது. அந்த நேரத்திலே அவர்களை விசாரித்து அவர்களை ஆறுதல் படுத்தி, ஒருவேளை எனக்கு ஏதாவது பணம் கொடுக்க முடியும்னு சொன்னால் பணத்தை கொடுத்து, அப்போ அவர்கள் விலையும் கொள்ள வேண்டும். இவர்கள் சடங்குகளுக்கும் சம்பிரதாயங்களுக்கும் வரமாட்டாங்க. ஆனால் இவர்கள் என்ன செய்கிறார்கள், என்னை உண்மையாய் நேசிக்கிறார்கள். அந்த நேசம் சொந்த பந்தத்தோடு கூடி குழாவி இப்போ திருவிழாவில் ஆட்டம் போடுற நேரத்திலலாம் அவங்களுக்கு தெரியாது. ஆனால் ஒன்று தெரியும், இவர்கள் இதற்கெல்லாம் வரமாட்டாங்க, ஆனால் இவர்கள் என்னை உண்மையாய் நேசிக்கிறார்கள். அப்படிங்கிறது சகோதர சொல்லே நாம் சாகிறதுக்குள்ளே நம்முடைய சொந்தக்காரர்கள் எல்லாருக்கும் தெரிய வேண்டும். நம்முடைய சொந்தக்காரர்கள் எல்லாரும் நம்மை பற்றி தேவனை என்ன செய்யணும், மகிமைப்படுத்தியே ஆகணும். நான் தேவனை மகிமைப்படுத்துகிறேன் அது அல்ல, அதை பற்றி என்னை யார் தடுக்க முடியும்? நான் தேவனை மகிமைப்படுத்துகிறதை தடுப்பது யாராலும் முடியாது. ஆனால் மற்றவர்கள் என்னை பற்றி தேவனை மற்றவர்கள் மகிமைப்படுத்துகிறார்களா அப்படின்னா, அப்படி இல்லை என்று சொன்னால், அப்போ நான் யார்? நான் அந்த 135 சங்கீதத்தில் எழுதப்பட்டது போல, அப்போ என்னுடைய தேவனும் பேசாதவர், கேட்காதவர், சிரிக்காதவர், அப்படி தானே சொல்லுவார்கள். நீங்கள் எங்களோட தெய்வத்தெல்லாம் குறை சொல்கிறீங்க, அப்போ நீங்களும் அப்படி தானே இருக்கிறீங்க. நீங்களும் பணத்தில் இப்படி தானே ஏமாத்துறீங்க. நீங்களும் வேலைக்கு வரேன்னு சொல்லிட்டு வர்றதில்ல, ஒழுங்காக நடக்கிறதில்ல, ஒரு ஃபோன் பண்ணி சொல்கிறதும் கிடையாது. அப்போது எங்களுக்கும் உங்களுக்கு என்ன வித்தியாசம்? உங்களுக்கு என்ன வித்தியாசம்? கல்யாணத்துக்கு வேணால் வந்துட்டு போகிறீங்க, ஆனால் ஒரு முடியாமல் கிடந்தா, ஒரு உதவி செய்ய போகிற நேரத்தில் எல்லாரும் ஒதுங்கிறது போல் நானும் ஒதுங்கி கொள்கிறேன். மொய் வச்சா அது எனக்கு வரும்னு மொய் வைக்கிறேன். ஆனால் மொய் வைக்காமல் வியாதிப்பட்டு கிடக்கிற நேரத்தில் இந்த பணத்தை வச்சுக்கங்க, இந்த வியாதியில் செலவு பண்ணுங்க அப்படின்னு, நீ இந்த பணத்தை எனக்கு திருப்பியே தர வேண்டாம் அப்படின்னு சொல்லணும். அப்படி சொல்லுகிற அன்பு தான். அதை அவர்கள் மறக்க மாட்டார்கள். அவர்கள் சொல்லுவாங்க, அவர்கள் இயேசுவை என்ன செய்வார்கள், மையப்படுத்துவார்கள். நானும் ஏற்றுக்கொள்ளவில்லை இயேசுவே, ஆனால் உம்முடைய பிள்ளை வணங்குகிற என்னுடைய சொந்தக்காரன், அவனை எனக்கு நல்லா தெரியுது, அவன் நல்லவன் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்படி சொல்லலை அப்படின்னா நம்முடைய நீதியெல்லாம் வெறும் பரிசேயத்தனமானது. இம்மட்டும் இரு, என்கிட்ட வராத அப்படின்னு சொல்லுகிற பரிசேயத்தனமானதை தவிர இயேசுவை போல இல்லை. சமுதாயத்திலே கீழ்ப்பட்டவர்கள், தரைமட்டத்தில் இருக்கக்கூடியவர்கள், தாழ்ந்த ஜாதி என்று இந்த உலகத்தினாலே தள்ளிவிடப்பட்டவர்கள், அவர்களோடு கூட சேர்ந்து அவர்களை ஒரு பெரிய மனிதனைப் போல நான் மதித்து பேசி சிநேகம் பாராட்டி அவர்களை அணைத்து கொண்டு அந்த அன்பை காணவில்லை என்று சொன்னால், அப்புறம் அவர்களுக்கும் எனக்கு என்ன வித்தியாசம்? அதனால அருமையான சகோதர சொல்லை, இந்த தீத்துவிலே அந்த வசனத்தை பாருங்கள். தீத்துவுக்கு பவுல் கடைசியாக எழுதும் பொழுது 2 தடவை அதை எழுதுவார். தீத்து 3ஆம் அதிகாரம் 8வது வசனம், இந்த வார்த்தை உண்மையுள்ளது. என்ன வார்த்தை உண்மையுள்ளது? தேவனிடத்தில் விசுவாசமானவர்கள் நற்கிரிகளை செய்ய ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்.
எனக்கு என்ன வருதுங்கிறத குறித்து ஜாக்கிரதையாக இருப்பதல்ல, நான் என்ன பெற்றுக்கொள்கிறேன் என்கிறதை பற்றி ஜாக்கிரதையாக இருக்கிறதல்ல, அல்லது நான் இங்கே போனால் எவ்வளோ செலவாகும் அதனால் போகாமல் இருந்துக்கலாம் அப்படின்னு ஜாக்கிரதையாக இருக்கிறதில்ல. போனால் அப்புறம் நீ ஏதாவது கேட்பாங்க, எதுக்குன்னு போய்கிட்டு போகாமல் இருந்துக்கலாம் அப்படின்னு ஜாக்கிரதையாக இருக்கிறதில்ல. எதற்கு ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும்? நற்கிரியை செய்வதற்கு. அதான் இது நற்கிரியின் மட்டும்தான் சொல்கிறேன் சகோதரர்களே. இது எப்படி என்று எனக்கு தெரியாது, உங்களுக்கு தெரியும், எனக்கு தெரியும். எப்பொழுது தேவன் நம்முடைய வாழ்க்கை பாதையிலே அப்படி வருகிற நேரத்திலெல்லாம் அன்பை காண்பியுங்கள், நன்றாக சிரியுங்கள். சிரிப்புக்கு பஞ்சமா? சிரிப்புக்கு ஏதாவது காசு கொடுக்கணுமா? நம்மோடு பழகிறவர்கள், நம்மோடு கூட நம்முடைய சொந்தக்காரர்கள், எத்தனையோ பேர்களுக்கு சகோதரர்களே நாம் சரி பரவாயில்ல, அவங்களோட எசைஞ்சு போக முடியாது. எசைஞ்சு போகிறதுக்கும் நன்மை செய்வதற்கு என்னங்க வித்தியாசம், என்ன தடை? இல்லை, நம்ம இருந்தால் என்னமோ சொல்லுவாங்களே, அந்த கதையாக என்ன செய்யவிடக்கூடாது, ஆகிவிடக்கூடாது நம்முடைய வாழ்க்கையானது. இயேசு அப்படி இல்லை. இயேசு பூரண பரிசுத்தமுள்ளவராக இருந்தார். அவரை குறித்து எழுதப்பட்டிருக்கிறது, அவர் பாவங்களுக்கு விலகினவர் அவர். ஆமாம், அவர் எல்லா பாவிகளோடும் சந்திச்சார். ஆனால் ஒரு பாவம் கூட அவரை ஒன்றும் செய்ய முடியவில்லை. அப்போது பரிசுத்தமாகுதல் என்றால் என்ன அப்படின்னு கேட்டால் சகோதரர்களே, பரிசுத்தமாகுதல் எதற்காக? நான் நல்ல பேர் வாங்கிக்கிறக்கா? இல்லை, நான் சீக்கிரம் பரிசுத்தமாகணும், நான் எல்லா பாவங்களிலிருந்து விடுதலை ஆகணும். எதற்காக? நான் இந்த உலகத்திற்குள்ளே சென்று அவர்களை நேசிக்கணும். அவர்களை இயேசு எப்படி நேசித்தாரோ அப்படி நேசிக்கணும். அப்போது நான் இந்த பாவத்திலிருந்து விடுதலையாக இருந்தால் தானே அதில் சிக்கிக்கொள்ள மாட்டேன். இயேசு 33 வயதில் ஒரு பெண் தன்னை தொட்டால் கூட அவருக்கு எந்த விதமான சபலமும் இல்லை. அந்த அளவுக்கு அவர் விடுதலையாக இருந்தார். அந்த அளவுக்கு பாவத்திலிருந்து அவர் ரட்சிக்கப்பட்டிருந்தார். நமக்கு இன்னும் அப்படி இல்லை. அப்போ எப்போது நடக்கிறது? எப்போ நான் சொந்தக்காரர்கிட்ட போனால் அவங்களே என்னை இழுத்துக்குவாங்க அப்படின்னு சொன்னால் எத்தனை நாளைக்கு? இப்போ எப்பொழுது தான் நீ பாவத்திலிருந்து விடுதலை அடைவாய்? எப்பொழுது தான் பொருளாசையிலிருந்து விடுதலை அடைவாய்? எப்பொழுது தான் மனுஷர் மதிப்பை தேடுகளிலிருந்து விடுதலை அடைவாய்? இதற்கெல்லாம் நான் செத்து விட்டேன். இனி எந்த சொந்தக்காரன் வந்து என்னை மயக்க முடியாது அப்படின்னு நான் இருக்கும்போது தான் நான் என்ன பண்ணினாலும் அவர்கள் என்னை ஒன்றும் பண்ண முடியாது. நான் நானாகவே தான் இருப்பேன். ஆகவே பாவத்திலிருந்து இந்த வசனத்தை பாருங்கள். ஊழியம் என்றால் என்ன சகோதரர்களே? ஊழியம் என்றால் என்ன? 2 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 21வது வசனம். ஆகையால் ஒருவன் இவைகளை விட்டு தன்னை சுத்திகரித்து கொண்டால் அவன் பரிசுத்தமாக்கப்பட்டதும் எஜமானுக்கு உபயோகமானதும் எந்த நற்கிரியைக்கும் ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக இருப்பான். அப்போ பரிசுத்தமாகுதல் எதற்காக அப்படின்னு கேட்டால், ஏதோ எனக்கு நல்ல பேர் வாங்கிட்டு போகிறதுக்கு அல்ல, தேவையோடு இருக்கிற இந்த உலகத்தில். அப்போ உலகத்திற்குள் போனால் நான் தான் பாவம் செஞ்சிடறேனே அப்படின்னு சொன்னால் நீ பாவம் செய்ய மாட்டாய். நீ உன்னை சுத்திகரித்து கொண்டால் நீ எஜமானுக்கு உபயோகமான பாத்திரமாக இருப்பாய். பண ஆசை உன்னை ஒன்றும் பண்ணாது. மனுஷருடைய மதிப்பு, என்னோடய சொந்தக்காரர்களை போனால் அவங்க என்னை இழுத்துறாங்க, அங்கே போனால் அப்புறம் மாமன் மச்சான் வர்றா, அத்தை வர்றாங்க, அவங்க வர்றாங்கன்னா இல்லை, யாரும் உன்னை யாரும் இழுக்க முடியாது. கத்தி மாதிரி தான் இருக்கும். கத்தி மாதிரி நிற்பேன் நான், நன்மை செய்வேன், ஆனால் நான் கத்தி மாதிரி தான் நிற்பேன். அப்போது நாம் பரிசுத்தமாக்கப்பட வேண்டும். எதற்காக? இந்த உலகத்திற்கு நன்மை செய்யும்படிக்கு அல்லது நற்கிரியைக்கு செய்ய ஆயத்தமாக்கப்பட்ட பாத்திரமாக இருக்கும்படிக்கு. அப்பொழுது என்ன நடக்கும்னு கேட்டால், நான் மட்டும் தேவனையும் சபையிலே மையப்படுத்த மாட்டேன், என்னை பற்றி எல்லாரும். அந்த வசனத்தை பாருங்கள். இந்த மாதிரி நம்மை குறித்து எழுதப்பட்டால் எவ்வளோ நலமாக இருக்கும். கலாத்தியர்கள் நிருபம் 2ஆம் அதிகாரம் என்று நினைக்கிறேன். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 23-24 வசனம். முன்னே நம்மை துன்பப்படுத்தினவனே தான் அழிக்க தேடின விசுவாசத்தை இப்பொழுது பிரசங்கிக்கிறான் என்பதை மாத்திரம் அவர்கள் கேள்விப்பட்டிருந்து என்ன செய்தார்கள்? என்னை பற்றி
தேவனை மகிமைப்படுத்தினார்கள். ஆமாம், எத்தனை பேர் ஆண்டவரை ஏற்றுக்கொண்டார்கள் என்பது அல்ல, அது நம்முடைய கையில் இல்லை. அது ஒரு மனிதன் சுவிசேஷத்தை கேட்டு அவன் தன் இருதயத்தை ஆண்டவருக்கு ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆனால் என்ன நடக்கலாம், என்ன நடந்துவிட முடியும் கேட்டால் சகோதரர் சொல்லு, எல்லாரும் நம்மை பற்றி தேவனை என்ன செய்ய முடியும்? மகிமைப்படுத்த முடியும் 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 அப்படிங்கிறதான். அந்த மகிமை தான் தேவனுக்கு போய் சேர வேண்டும் சகோதரர் சொல்லு. அப்பொழுது இந்த உலகத்தில் இருக்கிற எல்லா ஜனங்களும் அவர்களுக்கும் ஒரு ஆறுதல் கிடைக்கும், நம்பிக்கை கிடைக்கும். அவர்களும் அந்த தீத்துவில் என்ன வாசித்தோம், அதை வாசித்து முடிக்காமல் வந்துட்டோம். அதில் என்ன கடைசியில் எழுதப்பட்டிருக்கிறது? தீத்து அந்த வசனத்தின் கடைசி பகுதியிலே இவைகளே 3:8 இவைகளே நன்மையும் மனுஷருக்கு பிரயோஜனமானவைகள். சகோதரர் சொல்ல, இலவசமாய் பெற்றிருக்கிறோம், இலவசமாய் கொடுப்போம், அன்பை தாராளமாய் அள்ளி வழங்குங்கள். ஆமாம், அன்பை பேசுவதற்கு என்ன, வாயத்திறந்து நன்றாக பேசுங்கள், நன்றாக சிரியுங்கள், நன்றாக. ஆனால் கத்தி மாதிரி இருப்பேன், நான் கத்தி மாதிரி இருப்பேன். இல்லைங்க, நான் அது செய்ய மாட்டேன். நான் ஒரு கிறிஸ்தவன், என் மனசாட்சிக்கு விரோதமாய் நான் செய்ய மாட்டேன், நான் பொய் சொல்ல மாட்டேன், அதெல்லாம் ஓகே. அதான் நான் ஏதோ எலும்பில்லாத மனுஷனை போல நடக்க மாட்டேன், எனக்கு எலும்பு இருக்கிறது உள்ளே. எலும்பு இல்லாத மனுஷனை போல நடக்க மாட்டேன், எனக்கு எலும்பு இருக்கிறது. ஆனால் அந்த எலும்பை சுற்றி என்ன இருக்கிறது? சதை இருக்கிறது, சதை இருக்கிறது. அதுதான் நன்மை. ஆகவே சகோதரர் சொல்ல, வரும் காலங்களில் நம்மை பற்றி மற்றவர்கள் என்ன செய்யணும்? தேவனை மகிமைப்படுத்த வேண்டும். அதற்கு தேவனிடத்திலே ஆண்டவரிடத்திலே ஜெபம் பண்ணுவோம். நாம், ஆண்டவரே, என்னை விரோதிக்கிற சொந்தக்காரர்களுக்கு ஒரு நன்மை செய்வதற்கு எனக்கு ஒரு தருணத்தை கொடுங்க ஆண்டவரே. உடனே நாளைக்கு எல்லாருக்கும் ஃபோன் பண்ணி பேசுங்கன்னு நான் சொல்லவில்லை, இல்லை, அப்படி சொல்ல. எனக்கு ஒரு சமயத்தை கொடுங்க, எனக்கு ஒரு தருணத்தை கொடுங்க, நன்மை செய்வதற்கு ஒரு தருணத்தை கொடுங்க. நான் பாதிக்கப்படாமல், நான் பரிசுத்தம் இழக்காமல், நான் ஒத்து போகாமல், நான் உம்மை மறுதலிக்காமல், இந்த உலகத்தில் இருக்கிற ஜனங்களுக்கு என் மூலமாக என்ன செய்ய முடியுமோ அதையெல்லாம் செய்வதற்கு என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே, என்னை பயன்படுத்துங்க ஆண்டவரே. ஒரு தெருவோரத்தில் கிடக்கிற பிச்சைக்காரனோடு கூட பேச வேண்டுமா? நான் போய் உட்கார்ந்து பேசட்டும். அப்படி பேசும்போது இயேசுவை நம்பினால் உங்களுக்கு மாற்றம் கிடைக்கும். என்னை அப்படி மாற்றினார். ஒரு வாலிபனை கண்டால் இந்த உலகத்தில் இருக்கிற எதுவும் உனக்கு ஒன்றும், எந்த தத்துவங்களும், கம்யூனிஸ்ட தத்துவம் உன்னை விடுதலை ஆக்காது, நாத்திக தத்துவம் உன்னை விடுதலை ஆக்காது. ஆனால் இயேசு உன்னை விடுதலை ஆக்குவார், ஏனென்றால் என்னை விடுதலை ஆக்கி இருக்கிறார் அப்படின்னு அந்த வாலிபனுக்கு நாம் என்ன செய்ய முடியும்? சொல்ல முடியும். தேவன் நமக்கு உதவி செய்வாராக.